Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி என் பொண்ணுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தவா நல்லா சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்க்க வேண்டாம், டேஸ்ட் நல்லா இருக்காது. கோல்டு வினர் அதாவது சன்ஃப்ளவர் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு துண்டு, பூண்டு வந்து 2 பல்லு சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதங்கினா லைட்டாக வதங்கின உடனே குடமிளகா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். குடமிளகா எண்ணெயில் நல்லா வதங்கணும். குடமிளகாவுக்கு லைட்டாக ஒரு விதமான ஒரு வாசனை இருக்கலாம். அதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குடமிளகா வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இது வந்து அமெரிக்கன் கார்ன் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்வீட் கார்னு நீங்கள் வந்து மக்காச்சோளம் அந்த மாதிரி வாங்கிடாமல் இந்த மாதிரி ஸ்வீட் கார்னாக பார்த்து வாங்கிக்கோங்க. டேஸ்ட் இந்த ரைஸ்க்கு இது சூப்பராக இருக்கும். லைட்டாக இனிப்பு டேஸ்ட் இருக்கும். எண்ணெயில் நல்லா வதங்கணும். இதுவும் நல்லா வந்து எண்ணெயில் வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த காய்க்கு தேவையான உப்பு இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி ரொம்ப வாயில் கடிப்பட்டால் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஆனால் வாசனை கொத்தமல்லியோட டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டேன். குடமிளகா ஸ்வீட் கார்ன் எல்லாம் சூப்பராக வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ்க்கு பெஸ்ட்டுனா அது பாஸ்மதி ரைஸ் தான். நீங்கள் நார்மல் ரைஸ் இருந்தால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு சுத்தமாக வரவே வராது. நான் வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு பாஸ்மதி ரைஸில் நான் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் குக் பண்ணி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு நம்ம சாதத்தில் போட்டிருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையானதும் போட்டிருக்கோம். கரெக்டாக இருக்கும். கொஞ்சோன்னு இது வந்து ஆப்ஷனல் தான். சோயா சாஸ் கொஞ்சமாக லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. டேஸ்ட் இந்த நேரத்தில் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சோயா சாஸ் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸுக்கு எல்லா சைடிஷுமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கில் வந்து சில்லி செஞ்சுருக்கேன். சில்லி பொட்டேட்டோ தான் செஞ்சுருக்கேன். செம்மையாக இருக்குது. இந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள். ஈஸியான மெத்தட் தான், அதனால் நான் இதை போடலை. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸ்க்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் எல்லா சைடிஷுமே ஏற்ற ஒரு ரைஸ் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் பொண்ணு சின்ன வயசில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு ஃபுட்டை தான் நான் இன்றைக்கும் சமைச்சிருக்கேன். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.